அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸை பற்றி பேசினா ஏன் தவறுன்னு சொல்லப்படுகிறது? ஒரு மதம் சார்ந்த இயக்கமாக பார்க்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கம், அதை ஒட்டி வரக்கூடிய பிஜேபி இன்னைக்கு தேசியவாத அந்த ஸ்ட்ரீமில் தங்களை இணைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப அதை ஒரு டிரான்சிஷனாக மாற்றமாக நம்ம பார்க்கணுமா? அது முற்றிலுமே தவறு, பயன்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதாவது இந்தியாவில் இயங்குகிற அமைப்புகள், கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை நேர்மை இருக்குது. என்னென்னா, இப்போ விசிகா ஒரு கட்சி, எங்களுடைய அடிப்படை நேர்மை என்ன? இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா விசிகாவுடைய உறுப்பினர் அக்கா பேசுனாங்க, அவங்க திராவிடர் கழகத்தை சார்ந்தவர். அவங்களுடைய அடிப்படை நேர்மை என்ன? அவர் திராவிடர் கழகத்தினுடைய உறுப்பினர், பொறுப்பாளர். இப்போ நாங்கள் ஏதாவது பிழை செய்து விட்டால் அந்த பிழைக்கு எங்கள் இயக்கம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது. எங்கள் கட்சியை சார்ந்தவர் இவர் பிழை செய்து விட்டார், எங்கள் கட்சி கொள்கை இது இல்லை, எங்கள் இயக்கத்தின் கொள்கை இது இல்லை, ஆனால் பிழை செய்து விட்டார், அவரை நாங்கள் நடவடிக்கை எடுத்து எங்கள் இயக்கத்திலிருந்து நீக்கி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை எங்கள் தலைவர் செய்கிறார், ஆசிரியர் வீரமணி அவர்கள் செய்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் செய்கின்றன, எல்லா அமைப்புகளும் செய்கின்றன. அப்போ ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் ஒரு பிழை செய்து விட்டால் அவரின் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது எங்கிருந்து வருதுன்னா, அவர் அந்த இயக்கத்தின் உறுப்பினர், அந்த இயக்கத்தை சார்ந்தவர் என்கிற அந்த டிரான்ஸ்பரன்சியிலிருந்து வருது, அந்த வெளிப்படைத்தன்மையிலிருந்து வருது. அது இதில் இல்லைன்றீங்களா? சொல்லுங்க. இப்போ என்ன சொன்னார் இவர்? சாவர்கர் ஆர்எஸ்எஸ்கார் கிடையாது, கோட்சே ஆர்எஸ்எஸ்கார் கிடையாது, பிரக்யா சிங் தாக்கூர் ஆர்எஸ்எஸ்கார் கிடையாது, கோட்சேயை புகழக்கூடியவங்கலாம் ஆர்எஸ்எஸ்கார் கிடையாது, அவர் ஆர்எஸ்எஸ் கிடையாது, இவர் ஆர்எஸ்எஸ் கிடையாது. யார் சார் ஆர்எஸ்எஸ்? ஆனா ஆர்எஸ்எஸ் ஒரு தூய்மையான இயக்கம், சேவை செய்யற நான் சொன்னது நான் சொன்னது வேற. நான் சொன்னது நீங்க சொன்ன யாரெல்லாமோ போட்டு ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்கன்னு சொன்னா அது இல்லன்னு சொன்னேன். நான் அதுதான் கேக்குறேன். அப்ப யாரு தான் ஆர்எஸ்எஸ்னாவது சொல்லுங்க. இவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் இல்ல. யார் ஆர்எஸ்எஸ் அத சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் காரர்னு ஒருத்தர் சொல்லிக்கிறதுக்கு என்ன சார் அடிப்படை? என்ன அடிப்படை? மோடி தன்னை ஆர்எஸ்எஸ்னு சொல்லுகிறார். மோடி தன்னை ஆர்எஸ்எஸ் சொல்லுகிறார். அவங்களா சொல்லிக்கிட்டாதான் உண்டு. நான் ஆர்எஸ்எஸ் காரன், நூற்றாண்டு காணுகிற இயக்கத்தில் இருந்து வந்தவன், பிரதமராக இருக்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவான விஷயங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஐ கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஆனால் நெகட்டிவான விஷயங்களுக்கு எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை, இவர் ஆர்எஸ்எஸ் இல்லை என்று சொல்லி நழுவிக் கொள்வார்கள், தப்பித்துக் கொள்வார்கள். தவறான கருத்து. அதாவது கலாச்சாரத்தை பாதுகாக்கிற அமைப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, கலாச்சாரத்தை பாதுகாக்கிற அமைப்புக்கு வந்து பாபர் மசூதி இடிப்புல என்ன வேலை? அது ஒரு வன்முறை சம்பவமா இல்லையா? கோர்ட் தீர்ப்புல அது ஒரு வன்முறை சம்பவம்னு சொல்லியிருக்கா இல்லையா? அப்போ அந்த வன்முறை சம்பவத்தை முன்னின்று நடத்தியவர்கள் யார்? அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அத்தனை உமாபாரதி, எல்லாரும் ஆர்எஸ்எஸ் காரங்க தானே? ஆர்எஸ்எஸ் காரங்களா இல்லையா? அப்ப அந்த சம்பவத்தை நிகழ்த்தியவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். இந்தியாவில் நடக்கிற எல்லா வன்முறை சம்பவங்களையும் மக்களை பாதுகாக்கிறது அப்படின்னா, குஜராத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, அதெல்லாம் யாரு? இந்திய மக்கள் இல்லையா? அது வந்து வெளிநாட்டில் இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து அங்க பாதிக்கப்பட்டு அகதிகளாக வந்தவர்களை பாதுகாத்ததுன்னு சொல்றாரு. ஏன் இலங்கையிலிருந்து வர்றவங்க இந்துக்கள் இல்லையா? அவங்களே பாதுகாக்க மாட்டீங்க? அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய நுட்பமான செயல்பாடு என்ன? இந்தியாவில் 3 முக்கிய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, நடைபெற்றிருக்கு. ஒன்று விடுதலை போராட்டம், இன்னொன்று சமூக நீதி போராட்டம், இன்னொன்று மொழி உரிமை, மாநில உரிமை போராட்டம். இதில் எங்கேயாவது ஆர்எஸ்எஸ்க்கு பங்கு இருக்குன்னு சொல்லுங்க. விடுதலை போராட்டத்தில் பங்கு என்னங்கிறத அது எல்லாருமே அலசி ஆராய்ந்து முடிஞ்சிருச்சு. ஆர்எஸ்எஸ்க்கு பங்கு கிடையாது. ஆர்எஸ்எஸ் காரர்கள் காங்கிரஸுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் சில பேர் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு இயக்கத்தின் கொள்கை என்று வரும்போது அவங்க காங்கிரஸ்ல இருந்து முரண்பட்டு வெளியே போறதே அதுக்காகத்தானே. இந்த ஒரு எல்லாரையும் அரவணைக்கிற கொள்கையை காங்கிரஸ் கொண்டிருக்கு. போராட்டம் எல்லாமே ஒரு நேஷனல் பில்டிங்க்கு முக்கியமானது, ஒரு ஒரு தேச கட்டமைப்புக்கு முக்கியமானது. ஆனால் தங்களை ஒரு தேசியவாதிகளாக சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து அப்ப இது போன்ற செயல்களில் ஈடுபடாம எப்படி அதை கிளைம் பண்ணிக்க முடியும்? ஒரு ஒரு மதம் சார்ந்த அமைப்பாக இருந்து மட்டும் அவங்க வந்து தங்களை ஒரு தேசியவாதிகளாக சொல்லிக்க முடியுமா? அதாவது மதம் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த அமைப்புகள் ஏராளம் இருக்குது. குன்றக்குடி அடிகளார் வந்து என்ன அரசியல்வாதியா? அவர் வேலை என்ன? சமய பரப்புரை செய்கிற வேலை தானே. அப்போ அந்த பரப்புரை செய்கிறவர் வந்து அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறார்ல, அவர் எந்த சமூகத்தையும் அது அம்புழுத்தாரா?
குன்றக்குடி மடம் வந்து எந்த சமூகத்துக்கு எதிராவது என்னைக்காவது கருத்து சொல்லி பேசியிருக்கா? எந்த ஒரு மதம் குறித்தாவது தவறான கருத்துக்களை பேசியிருக்கா? அப்போ தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கருத்தை பின்பற்றுவதற்கும் பரப்புவதற்கும் அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் கான்ஸ்டியூஷன்ல உரிமை இருக்குது. அந்த வேலையை செய்கிறார்கள். அப்படி எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் செய்கிறார்கள். ஆனா ஆர்எஸ்எஸ் கலாச்சார அமைப்புன்னா நான் அதான் கேட்குறேன், உங்களுக்கு வந்து யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை? பாபர் மசூதி இடிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன் நான். அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, மாலேகான் குண்டுவெடிப்புல உங்களுக்கு என்ன வேலை? அப்படியே வன்முறையை நிகழ்த்திட்டாலும் அது வந்து நிரூபிக்கப்படாது. இப்ப மாலேகான் குண்டுவெடிப்புல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நீங்க இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் காரர்கள் தவிர்த்து, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் தவிர்த்து வேற யாராவது, எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாவது, எந்த மக்களாவது, எந்த சித்தாந்தவாதிகளாவது ஒரு வன்முறை செயலில் ஈடுபட்டா உரிய விசாரணை அமைப்புகள் வந்து அதற்கான ஆவணங்களை கொண்டு வந்து கோர்ட்ல சமர்ப்பிக்காம அவங்களை விடுதலை பண்ணிடுவாங்களா? ஒரு பெரிய அரிஸ்ட் தவறு பண்ணிட்டாரு வைங்க, குண்டு வச்சுட்டாரு வைங்க, விசாரணை அமைப்புகள் வந்து அந்த விசாரணை அமைப்பை வந்து நீர்த்து போய் செஞ்சிருமா அந்த விசாரணைய? அப்படி என்னைக்கே செஞ்சிருக்காங்களா? இப்போ இந்த அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, மாலேகான் குண்டுவெடிப்புல எல்லாம் ஈடுபட்டவர்கள் இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்காங்கல்ல, இவர்கள் புனிதர்கள், இவர்கள் நல்லவர்கள், இவர்களுக்கு அவர்களுக்கு தொடர்பே இல்லைன்னு சொல்லி கோர்ட் விடுதலை பண்ணல. அது என்ன சொல்லி விடுதலை பண்ணிருக்குன்னு பாருங்க. புலனாய்வு அமைப்புகள் சரியான ஆவணங்களை கொண்டு சமர்ப்பிக்கலங்க அப்படின்னு விடுதலை பண்ணிருக்கு. சமர்ப்பிக்கலன்னா இப்ப யார் குற்றம்? அது ஏன் சமர்ப்பிக்கல? புலனாய்வு அமைப்பு ஏன் சமர்ப்பிக்கல? நான் சொல்றேன் உங்களுக்கு பதில். ஏன் புலனாய்வு அமைப்பு சமர்ப்பிக்கல? கேள்விகள் எல்லாம் கேளுங்க, 50 நிமிஷத்துக்கு பதில் சொல்றதுக்கு டைம் கொடுக்காதீங்க. ஒரு முஸ்லிம் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தா அந்த புலனாய்வு அமைப்பு அந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்து கொடுக்காம விட்டுருமா? இதன் காரணமாக ஆர்எஸ்எஸ்ஐ சுதந்திர தின உரையில பயன்படுத்தினது தவறுன்னு சொல்றீங்களா? சுதந்திர போராட்டத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம்? அதுதான் திரும்ப கேட்கிறேன். சமூக நீதி போராட்டம்னு ஒன்று இருக்கு இந்தியாவில். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு ஒன்று நடைமுறையில் இருக்கு. அதுல 3.5 விழுக்காடு இஸ்லாமிய இடஒதுக்கீடை தவிர அந்த 69 விழுக்காட்டுல 97 விழுக்காடையும் அனுபவிப்பது இந்து மக்கள். அந்த இந்து மக்களுக்காக திராவிடர் கழகம் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்குன்னு ஒரு பட்டியல் சொல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகள் நாங்க எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம்னு எங்களால் ஒரு பட்டியல் போட முடியும் சமூக நீதிக்காக. ஆர்எஸ்எஸ் 100 வருஷம் இந்த மண்ணில் இயங்கிட்டு இருக்குல்ல, இந்த இந்துக்களுக்காக தானே அந்த இடஒதுக்கீடுலாம் இருக்குது. எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு, இப்ப மருத்துவ மேற்படிப்புல இடஒதுக்கீட்டுக்கு சிக்கல் வந்த போது கூட நாங்கள்லாம் தான் போராட்டமே தவிர ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் எங்க காணும், கோர்ட்ல யாரையும் காணும், களத்துல நின்று போராட்டத்துக்கு யாரையும் காணும். அப்ப அந்த இந்து மக்கள் படிக்கணும், வேலைக்கு போகணுங்கிறதுக்கு வந்து ஏன் நீங்க வரல? உங்க பங்களிப்பு என்ன? இந்த ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பு என்ன? மொழி போராட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? 22 மொழிகள் கான்ஸ்டிடியூஷன் ஏத்துக்கிடுச்சுல. இந்தி சமஸ்கிருதத்தை தவிர எந்த மொழியினுடைய உரிமைக்காக நீங்க வரலையே? ஹிந்தியில கூட உருதுல இருந்து சுத்தம் செய்யக்கூடிய அந்த பணியை உருதுவை நீக்கிவிட்டு இந்த மொழியை அவர் 10 நிமிஷம் பேசியிருக்காரு. 22ல உருதும் ஒண்ணு. ஆனா அந்த மொழிக்கு எதிராக கடுமையான வெறுப்பு பரப்புரை செய்றாங்க. நம்ம சமஸ்கிருதத்துக்கு எதிராக இந்திக்கு எதிராக வெறுப்பு பரப்புரை செய்யல. அதுக்கு கொடுக்கறியா, எனக்கு ஏன் கொடுக்கலன்னு தான் கேட்கறமே தவிர ஒருபோது இந்திக்கு கொடுக்காதன்னு சொல்லல, சமஸ்கிருதத்துக்கு கொடுக்காதன்னு சொல்ல. அப்ப வெறுப்பு பரப்புரை யார் செய்யறா? இது ஆர்எஸ்எஸ் காரன் தானே செய்யறான், ஆர்எஸ்எஸ் தானே செய்யுது. அப்போ மொழி போராட்டத்துல பங்கு. சரி, மாநிலங்கள் இல்லாம இந்தியா இருக்கா? மாநிலங்கள் இல்லாம ஒரு நாடு உண்டா? மாநிலங்கள் வந்து சுய அதிகாரத்தோட இருக்கணும், மாநிலங்கள் வந்து சமபலத்தோட இருக்கணும், சட்டமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்கு. எந்த சட்டமன்றத்திலே ஆர்எஸ்எஸ் பத்தி திட்டறதுக்காக எந்த சட்டமன்றத்துல விவாதம் நடத்துனீங்க? நான் பேசுறேன். இந்த நேரத்துல நீங்க எல்லாத்தையுமே பேசிட்டீங்க சார். 10 நிமிஷம் ஆயிருக்குங்க, எனக்கு 5 நிமிஷம் கூட கொடுக்கல. அது அவங்கள்ட்ட கேளுங்க. நீங்க அதே நேரம் தான் கொடுத்தேன், உங்களுக்கு அதே நேரம் தான் கொடுத்தேன். நான் வந்து இப்பதான் உட்கார்ந்தேன், நீங்க வந்து 10 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு அதே நேரம் தான் நான் கொடுத்தேன். நடுவுல வேற நீங்க எல்லா கெஸ்ட் பேசும்போது ஒரு நிமிஷம் பேச முடியலங்க. அதனால பேசிருக்கீங்க. நீங்க பேசுறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கலனா பரவாயில்லை, நீங்களே விவாதம் பண்ணி நீங்களே முடிவுக்கு வந்துருங்க. இப்படி பேசினா நான் கருத்து எங்க சார் கேட்க முடியும்? கருத்து கேட்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுக்கணும். யூ சோ இம்பேஷன். இல்லங்க, இதுவும் ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுது. காலம் கொடுக்கல. ஆட்டையை கலைப்பதும் ஆர்எஸ்எஸ் கொள்கையில ஒண்ணு. பேசுவதற்கு பாயிண்ட் இல்லனா, வைக்கிற கேள்விக்கு பதில் இல்லனா அந்த இடத்தை வந்து நீர்த்து போய் சேர்றது. ஒரு பாயிண்ட்க்கு பதில் சொல்ல முடியும். என்ன பதில் சொல்ல முடியும்? பதிலுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் வரும் சார். இன்னைக்கு அது விவாதம் கிடையாது. ஆனா நான் விவாதத்துல ஒருத்தரடி கருத்து கேட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கான நேரம் எல்லாரும் நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு நான் வந்துடுறேன். அடுத்து நீங்க பேசுங்க. நான் நடுவுல பேசுற வழக்கம் எனக்கு கிடையாது. எனக்கு டைம் கொடுக்கலன்றது மட்டும் தான் அவங்க கிட்ட சொல்றேன். அது நீங்க நாங்க முடிச்ச வரை கேளுங்க. யார் பேசும்போது நாங்க பேச மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு நீங்க 2 நிமிஷம் தந்தாலும் போதும், 2 நிமிஷத்துல எங்களுடைய கருத்து என்னவோ அதை வலிமையா வைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு கருத்து முன்வச்சிருக்கோம், எங்களுக்கு உண்டு. அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. அடிப்படை என்னன்னா, இந்த நாட்டுல நடைபெற்ற எந்த முக்கியமான மக்கள் போராட்டத்துக்கும் ஆர்எஸ்எஸ் வந்ததில்லை, வராது. அவங்க இந்த மக்களை சுரண்டுவதும்
மக்களை வந்து பிளவுபடுத்துவதும் நல்லிணக்கத்தை கெடுப்பதும் அதற்காக முழு நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க மதுரையில இன்னைக்கு மதுரை களத்தை அவங்க எப்படி மாத்திக்கிட்டு இருக்காங்க, மதுரை களத்தை எப்படி மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், வரேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.